நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதில் நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம், நீங்கள் எண்ணில் நிலைத்திருங்கள் என்று என்ன செய்தோம், கடந்த வாரங்களில் பார்த்தோம். இந்த நாளில் தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். முதலாவது நீங்கள் இயேசுவில நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் இரண்டாவதாக தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களில் சொல்லுகிறார். சிறிது நேரம் சிந்திக்கும்படியான வேத வசனத்தின்படி, யோவான் 15:7 தேவன் நம்மளோடு பேசுவார். Thank you Lord Jesus. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் ஆண்டவா, பிரியமானவரே, இப்போ சொல்லும் செய்ய நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்ணீரோடு வந்திருக்கிற மகனே, உன் கண்ணீரை தேவன் அறிந்திரு. நான் எப்படி வாழ போகிறேன், என் குடும்பம் எப்படி இருக்க போகும், என் எதிர்காலம் எப்படி இருக்கிறதோ என்று நீ புலம்பலாம், சிந்திக்கலாம், யோசிக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நீ இயேசுவில் நிலைத்திருந்தால், இயேசுவை உறுதியாய் நம்பினார், அவரை விசுவாசித்தார், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார், அவர் உன்னை எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய உதவிகளை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். Thank you Lord, thank you Jesus. நன்றி நன்றி நன்றி. Oh Lord, நான் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டேன், என் வாழ்க்கையில ஒன்றுமே இன்னும் நடக்கலை இது கலங்குகிற மகளே. சில நாட்கள், காலங்கள், நேரங்கள் கடந்து சென்றாலும் அந்த வார்த்தையை நீ நிலைத்திருப்பாயா? அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா? அந்த வார்த்தையை சந்தேகப்படாமல் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ மனதை உடையவனாய் என்னை மாற்றும் என்று கேள். அப்பொழுது நீ அதில் நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வார். Thank you Lord, thank you Jesus. நன்றி. நீ பலப்படுத்துவாயா, நீ வழி நடத்துவீராக, உம்முடைய கிருபை பெரிது. Thank you Lord, thank you Lord. மகளே, கர்த்தருடைய வார்த்தையினாலும் அவருடைய கிருபையினாலும் தான் நீ வாழ முடியும். இல்லை என்றால் நீ இந்த உலகத்துல இப்போ நீ இல்ல. அந்த வார்த்தை தான் உன்னை வாழ வச்சிருக்கு. இன்னும் உறுதியாய் நம்பு, இன்னும் விசுவாசி. சோர்ந்து போகாதே, கலங்காதே. உனக்கென்று ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்குள்ள நீ பிரவேசிக்க ஆயத்தமா? சற்று அர்ப்பணித்து செல். தேவன் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்வதான் அவர் விரும்புகிறார். நீ ஆயத்தம் உள்ளவளாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்பி உன்னை நோக்கி பேசுகிறார். Thank you Lord, thank you Jesus. My trust, Father Lord Jesus. செய்வீராக, நீ நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னிலே வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை. தரை மட்டும் தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you Lord. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, என் கோவில் சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, என் கோவில் சொந்தம் இல்லை.
இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். வார்த்தை என்றால் என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. இன்னொரு வார்த்தை நான் சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிற வார்த்தை. இன்னும் சொல்லுகிறேன், இயேசு இந்த உலகத்துல சொல்லி வைத்திருக்கிற வார்த்தை வேத வசனம். இதில் நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். வசனம் குட், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தால் என்ன செய்யும்? நிறைவேற்றப்படும். இன்னும் உங்களில், உங்களில் என்னது நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நாம். இன்னும் சொல்றேன், என் இருதயம். உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை என்ன செய்யணும்? ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த வார்த்தை இருதயத்தில் வைத்திருக்கணும். இருதயத்தில் அதை யோசிக்கணும், அதை சிந்திக்கணும், அதன்படி நடக்கணும். அப்பதான் நிலைத்திருக்க முடியும். மூணாவது சொல்றாரு, நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ உறுதி. நிலைத்திருக்கிற என்ன வந்தாலும் நான் இயேசுவுக்குள்ள நிற்பேன். யார் கைவிட்டாலும் அவருடைய வார்த்தையை பிடிச்சு நடப்பேன். என்ன நடக்கணும்? உறுதியாக இருக்கிறேன். அதுதான் பக்கத்துல லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கதறுகிறேன். அந்த வார்த்தைக்குள்ளேயும் வசனத்துக்குள்ளேயும் நாம் செவி கொடுத்து உறுதியாக இருக்கும் பொழுதுதான் தேவன் என்ன செய்ய முடியும்? உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் தர முடியும். இது வேத வசனம் சொல்லுகிறது. அதற்கு ஆதாரமாக சொல்ல போனால் யோசேப்பின் சரித்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை பார்த்து எழுதுவாங்க. ஆதியாகமம் 37:2ஆம் வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபுடைய சந்ததி வரலாறு. யோசேப்பு 17 வயதுல என்ன செய்தான்? சரி, 4 வசனத்தை வாசிப்போம். என்ன பகை வந்து சகோதரர் எல்லாரையும் அந்த மகனை கொஞ்சம் இளைய மகனை நேசிச்சுட்டாரு. யாருக்கு பிடிக்கல? பகை வந்துச்சு. ஆனாலும் அவனுக்கு தெரிஞ்சு 13ஆம் வசனம் சொல்லுது, பலவர்ண அங்கி செய்யப்பட்டிருக்கு, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பலவர்ண அங்கினா எனக்கு ரொம்ப முக்கியமான பொருளை யாருக்கு கொடுப்போம்? அப்போ ஆண்டவர் ஒண்ணு அவருடைய தகவலாக சொல்லிக்கலாம், இவனை கொண்டுதான் அவனை நடத்த போறேன்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லாம இருந்திருக்கலாம். அது வேதத்துல நான் சொல்லப்படல, நான் புரட்டா பேச விரும்பல. ஆனால் அதே வார்த்தை எப்படி வருது? 6ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 37:6-7 சொல்லுகிறது, செப்பனக்காரன் வர்றான். எப்படி சொல்றாங்க சகோதரன்? செப்பனக்காரன். இதற்கு முன்பாக பலவர்ண அங்கிலாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கொடுத்தா? அப்பா கொடுத்திருக்காரு. ஹalleluya. ஹalleluya. உலகத்தை பரவாயில்ல அப்பா நினைச்சிருக்காரு, இந்த மகனை தான் நினைச்சு கொடுத்திருக்காருமே. ஆண்டவர் சொல்றாரு, அதே மகனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். என்ன தரிசனம்? வார்த்தை என்னும் தரிசனம். என் வார்த்தை அவனுக்கு தரிசனம் ஆயிட்டு அந்த தரிசனத்தை தெரிஞ்சுட்டான். தன்னுடைய சகோதரன்ட்டையும் அப்பாட்டையும் அம்மாட்டையும் அப்பா இல்ல என்ன சொல்லிட்டான். அது யாருக்கு பிடிக்கல? சகோதரன் பிடிக்க. என்ன தரிசனம் சொல்லி பார்க்க வேண்டும்னா 9ஆம் வசனத்துல 37:9, சூரியனும் சந்திரனும் என்ன செஞ்சிச்சு? என்னை வணங்கிச்சு. அடுத்து சொல்கிறான் 24ஆம் வசனத்துல அடுத்து சொல்கிறது என்ன செய்யப்படுது? சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கிச்சு. அரிக்கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு? என்னை வணங்கிச்சு. அப்ப என்ன இதுக்கு விளக்கம் என்னது? நாங்க எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்வோம்? அவன் காலில் போய் என்ன செய்வோம்? வணங்குவோம் என்று அவங்க அறிந்து கொண்டு, உனக்கும் எனக்கு என்ன பகை வந்துச்சா வரலையா? பகை வருமா வராதா? ஏன் பகை வருது? ஊழிய பணியிலும் பகை வரும், குடும்பத்திலும் பகை வரும், ஆண்டவருக்குள்ள வாழ்ந்தா பகை வரும். எப்படி வரும்? சாத்தான் கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான் தெரியுமா? இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பதற்காக என்ன செய்வான்?
சில பாடுகளை கொண்டு வருவான், சில வேதனைகளை கொண்டு வருவான், சில துக்கங்களை கொண்டு வருவான். கடந்த நாட்களில் சொன்னேன், யாரை குறித்து சொன்னேன்? யோபை குறித்து சொன்னேன். பிரித்தால பிரிக்கலையா? இந்த நாள சொல்றேன், சகையை பற்றி சொல்றேன், அவன் நிலைத்திருந்ததை பற்றி சொல்றேன், வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததை சொல்றேன். அந்த நாட்களிலே அவன் என்ன செய்கிறான்? 24 வசனம் சொல்லுகிறது, வாசிப்போமா? அவனை பார்த்த உடனே அவனை பிடிச்ச என்ன போட்டாச்சு? ஒரு குழியில தூக்கி போட்டாச்சு. எங்க போட்டாங்க? ஒரு குழியில. தண்ணி இல்லாத குழி. தண்ணி தான் இருந்துருப்பான். ஆண்டவர் பார்த்தாரு, தண்ணி இல்லாம வைக்கிறார் குழிய. அவருக்கு தெரியும், நீ உன்னை எங்கே கொண்டு போட்டாலும் நான் நினைச்சுவேன், உன்னை நான் நினைச்சுவேன், கொண்டு வருவேன். தகப்படாங்க எப்பவும் சொல்லுவாங்க, நான் வேண்டாம் வேண்டாம் செஞ்சு ஊழியம் வேண்டாம் இருந்தேன். நான் உன்னை ஊழியத்துக்கு என்னை நடத்த இயேசுவால முடியும். எப்படி நடத்த வேண்டும் எனக்கு தெரியும். நீ இப்பவுமே செவி கொடுத்தால் என்ன செய்வேன்? நல்ல முறையில் நடத்துவேன். இல்லைதான் அடிபட்டு வேதனைப்பட்டு நெருக்கப்பட்டு என்ன செய்வார்? நீ ஊழியம் செய்ய விரும்புகிறாயா? ஏன் உன்னுடைய வார்த்தையை நிலைத்திருக்க வேண்டும். அதற்கெல்லாம் செவி கொடுத்த போதினால தேவன் விதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். 3 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். 3 இடத்துல தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய வல்லமைக்காக, அவருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் எழுதினார்கள். அதை கேட்டு அதை செய்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி யோசேப்பு அந்த வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டான். சகோதரன் பயக்கிறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க. ஆண்டவர் என்ன ஞாபகப்படுத்தினாரு? மகனே, ஒரு உள்ளங்களை மாற்றுகிறது யார்? சொல்லுங்க. உங்களுடைய உள்ளங்களை மாற்ற யார் முடியும்? இயேசுவால முடியும். எப்படி? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண வைக்கிறது கர்த்தர் தான். நீங்க சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லுவீங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஜெபம் எனக்கு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் நான் உள்ளத்துல பேசுறதா ஜெபம் பண்ணுவான். அத எங்க ஜெபம் பண்ணுவான்? தேர்வு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. அவ்வளவுதான். நான் சொன்னா தெரியவா கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே நீங்க தான் பேசணும் ஆண்டவர், நான் சொல்ல முடியும். ஏன்? அதே வண்ணமாக 26 வசனம் சொல்லுகிறது, என்னாச்சு? யூதானது மகன் எழுதினான், அவன் சகோதரன் எழுதினான், நம்முடைய சகோதரனை கொஞ்சம் அவனுடைய இரத்த பழி நம்ம மேல வராமல் இருப்பதற்காக நாம் என்ன செய்வோம்? இவனை என்ன செய்வோம்? இந்த மீதியானுடைய கையில் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? விற்று போடுவோம். ஒரு வார்த்தை வருது, வார்த்தை வருது. வார்த்தை ஏன் தேவன் அந்த வார்த்தைக்கு சகோதரன் எல்லாரும் செவி கொடுத்தாங்க? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். அன்றைக்கு கடந்த நாளுக்கு பேசும்போது நான் அந்த மகனுடைய உள்ளத்துல பேசினதுனாலதான் அந்த வார்த்தை இருந்துச்சு. அவன் பேசி அது கிரியை நடந்துச்சு. இந்த நாளில் தேவன் சொல்லுகிறார், மகனே, எல்லாரும் ஒற்று போன காரணம் என்ன தெரியுமா? வித்து போடுவோம். அப்ப அதனால என்ன செய்யும்? நமக்கு பணம் கிடைக்கும். பணம் இருந்தா என்ன செய்யும்? பசங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? காயப்படுவாங்க. பொருளுக்கு இப்புலகம், அருளுக்கு அப்புலகம். அருளுக்கு தான் செய்ய முடியும், அப்புலகம் போக முடியும். பொருள் இருந்தா உலகத்தை எல்லாம் சாதிக்கலாம். பணம் இருந்துச்சு, பொருள் இருந்துச்சு, நகை இருந்துச்சு, எல்லாம் சாதிக்கலாம். அப்போ வித்து போடுறது நினைச்சுட்டாங்க. 20 வெள்ளி காசு கிடைக்குப்பா, ஆளுக்கு என்ன செஞ்சிடலாம்? பங்கு போட்டுக்கலாம். எல்லாரும் நினைச்சுட்டான், ஓகே சரிங்களா, வித்துருவோம்ப்பா. அப்ப வித்தாங்க இருக்கு இல்லையா? வித்து போட்டார்கள். அப்போ அவங்க உள்ள எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும்? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். வேதனை துன்பங்கள் நெருக்கும் போதெல்லாம் அவன் யாரை நோக்கி பார்த்தான்? வேண்டிடுவேன், என் தேவன் கொடுத்த தரிசனத்தின் வார்த்தையை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று உண்மையோடு இருந்தான். அவன் அங்கே ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அடிமையாக செல்லுகிறான். எவ்வளவோ வேதனை இருக்கும், எவ்வளவோ
தகப்பன் நேசித்த மகன், எவ்வளவோ தகப்பன் அவனை உயர்த்தி அழகு பார்த்த மகன். இந்த நேரத்தில் அவன் எங்கே இருக்கிறான்? விற்கப்பட்டிருக்கிறான். என் மகளே, நீ நினைக்கிறான் நான் எப்படியெல்லாமோ வாழ்ந்திருக்கலாம், எப்படியெல்லாமோ இருந்திருக்கலாம், என் வாழ்க்கையை இப்படி ஏமாந்து போனேன்னு நினைக்கிறாயா? இதனையும் நினைத்திரு. தேவன் உன்னை உயர்த்த முடியும். எவன் உனக்கு விரோதமாக எழும்புகிறானோ அவன் உன் பட்சத்தை தேவன் கொண்டு வர முடியும். நன்மையாய் கொண்டு வர வேண்டுமா, தீமையாய் கொண்டு வர வேண்டுமா? அது உன்னுடைய வேண்டுதலில் இருக்கிறது, உன்னுடைய விண்ணப்பத்தில் இருக்கிறது, உன்னுடைய கண்ணீரில் இருக்கிறது. நன்மைக்கு எதுவாய் வந்தால் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தீமைக்கு எதுவாய் வந்தால் நரகத்தின் மகனாய் மாறுவான். Do last ever. நீ தேவனை நோக்கி யோசேப்பு நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்தான். நீ நன்மையை விரும்பு, தீமையை விரும்பாதே. தீமை சாத்தான் கொண்டு வர வேலை, நன்மை தேவனிடத்திலிருந்து கடந்து வரும். லோகோ நன்றி ஆண்டவர், ஓ நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளை இன்னும் நடத்துங்க. தேங்க்யூ நன்றி. ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியானான், அவன் எகிப்தியனாகிய வீட்டிலே எங்க இருந்தான்? எஜமான் வீட்டில் இருக்கிறான். எவ்வளோ விற்கப்பட்டு அவன் எஜமான் வீட்டுக்கு போயாச்சு. அங்கேயும் பாடு வந்துச்சு அவர் இல்லையா? எப்படி பாடு வந்துச்சு? 9:7-9 வாசிக்கலாம். பாருங்களேன், இந்த உலகத்தில் நிறைய பாவங்கள் வருகிறது. நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் அஞ்சி நடந்தால்தான் பாவத்துக்கு விலகி ஓட முடியும். அதான் இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இருதயமே சுத்தம். உங்களிலும், அதான் நமக்குள்ளும், நம்முடைய இருதயத்துக்குள்ள ரெண்டாவது சொல்றேன். என்ன செய்யணும்? சுத்த இருதயம் வேண்டும். சுத்த இருதயம் யார் விரும்பினா? யோசேப்பு விரும்பினா. யாருக்கும் தெரியாது, எதையும் செய்யலாம், எல்லாம் ஓகே தான். அங்கே என்ன செய்யலாம்? யார் பார்த்து கொண்டு இருக்கிறா? இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். சாத்தான் கொண்டு வருவான். இவன் இப்படி வந்து இவன் இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறானே, இந்த தரிசனம் நிறைவேற வேண்டும். யாருக்கு தெரியும்? உங்கள் எதிராளியான பிசாசுக்கு தெரியும். அப்ப எவனை விரும்பலாம் என்று கெச்சிக்கிறதுக்கு போல யாரு மூலம் எப்படி வரும் யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். வந்தான வரலையா? அதிலையும் அவன் என்ன செய்யலாம்? விலகி ஓடினான். எப்படி ஓடினான்? பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நீ ஓடி வா, ஓடி வா. தேவாஸ்தி வாழ பெருமா, எக்ஸ்ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் காலம்தான் கொஞ்சம் சேர்த்திடுவோம். எக்ஸ்ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் காலம்தான் கொஞ்சம் கொஞ்ச காலம் தான். பாடலாம் வரும், வேதெல்லாம் வரும். அதுக்கு விலகி என்ன செய்தான்? ஓடினான். ஏன்? தயவு கிடைச்சிச்சு. அந்த நேரத்தில் 21 வசனம் சொல்லுது, அவன் மேல அடிச்சது பொய்யான மொழியை போட்டு அவனை பகைத்து அவனை எங்க கொண்டு போட்டாச்சு? ஜெயில போட்டாச்சு. 21 வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் உங்களோடும் என்னோடு இருந்தார். அவர் எப்படியும் யாரை கொண்டு எப்படி செய்யணுமோ அவர் தூக்க வேண்டியது நினைச்சுவாரு, தூக்குவாரு. யார் உள்ளத்தை மாத்தணுமோ யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். நீங்க எத்தனை கலெக்டரை பார்த்தாலும் சரி, எத்தனை டிஎஸ்பி பார்த்தாலும் சரி, எத்தனை வைக்கல கொண்டு போனாலும் சரி, ஒரே சரியில கர்த்தர் செய்ய முடியும். இருதயத்தை ஆராய்கிறார் இயேசு, உள்ளங்களை பேசுகிறவர் இயேசு, சிந்தனைகளை மாற்றுகிறவர் இயேசு, எண்ணங்களை மாற்றுகிறவர் இயேசு. மாற்றினாரா? மாற்றலையா? மாற்றினார். யோசேப்போடு இருந்து. அடுத்து நான் சொல்லுகிறேன், அவன் எழுதுகிறான் 41வது வசனத்துல, 41 அதிகாரத்துல 43 பாருங்க. என்ன செய்யலாம்? பாத்தீங்களா? யோசேப்பு பேசுற ஞாயிறாயிரம் அவனுக்கு தான் 2ஆம் இடத்துல ஏத்துறாரு. எங்க ஏத்துறாரு? பார்வோன் சேனையில
அவன் என்ன செஞ்சாச்சு? கொண்டு வந்து பார்வனுக்கு சொல்லுங்க. அடுத்தது துணை முதலமைச்சர் சொல்லலாம், துணை பிரதமர் சொல்லலாம். அவ்வளவு அதிகாரம். இப்போ உங்களுக்கு புரியும் என்ன சொல்லணும்? இல்லையா? அந்த லெவலில் விழுந்துச்சு. இவர் என்ன கொடுத்தாலும் செஞ்சுவாரு, பிரதமர் கையெழுத்து போட்டுவார். துணை முதலமைச்சர் வெளியே தான் செஞ்சுவாரு, முதலமைச்சர் செஞ்சுவாரு, கையெழுத்து போட்டுவார். ஒருத்தர் என்ன செய்ய விடாது, இவர் சொல்ல மீறி நினைச்சாரு, கை காலம் நினைச்சு விடாது, அசைக்க விடாது. என் முத்திர மோத்திர செஞ்சாச்சு, கொடுத்து வச்சாச்சு. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அவனோடு இருந்ததால், ஏன் மூணாவது நிலைத்திருந்தால், அவன் உறுதியாக இருந்தான், நம்பிக்கையாக இருந்தான், விசுவாசமாக இருந்தான். என்னை கொண்டு போட்டாலும் சரி, சிறைச்சாலையில் கொண்டு போட்டாலும் சரி, என்னை குழியில் தூக்கி போட்டாலும் சரி, தேவனோடு நான் இருக்க வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும், நிலைத்து இருக்க வேண்டும். அந்த நிலைத்து இருந்ததுனால அவனுக்கு என்ன மேன்மை கிடைச்சு தெரியுமா? தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறிவிட்டது. தேவன் கொடுத்த தரிசனம் என்ன செய்திருந்தது? நிறைவேறிவிட்டது. சொல்லப்படுகிறது. அதுக்கு வாசிப்போம். 50:20 வாசித்து முடிப்போம். அதிகாரம் 50:20. Thank you Lord Jesus. நன்றி. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஹalleluya. மகனே, மகளே, உனக்கு விரோதமாக அநேகர் தீமை செய்ய நினைத்தாலும் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்மை அசைப்பவன் யார் என்று சொல்ல யோசனை மாதிரி நீ சொல்லுவாயா? விசுவாசிப்பாயா? அறிக்கையிடுவாயா? நான் தேவனை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை சொல்லுங்க. தேவன் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்வார். வாசித்து படிப்போமா? சொல்லுங்க. அந்த வாசிப்போம். தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஒன்றல்ல ரெண்டல்ல, இந்த தேசத்தை பாதுகாக்கிறான், பக்கத்து தேசத்தை பாதுகாக்கிறான். அவன் குடும்பம் அவனை தேடி வந்து விட்டது. ஒன்றல்ல ரெண்டல்ல, உன் காதுல விழவேன்னு சொன்னா விழவேனா என்று கேட்டார். மகனையும் விழ வைத்தார். எப்படி விழ வைத்தார்? பார்த்தான், பயந்துட்டான், நடுங்கிட்டாங்க. எல்லாரையும் உள்ள கொண்டு வர கடைசி பஞ்சகாலம் நிறைவரையும் அவனை போஷித்து குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதித்து அழகு பார்க்க வைத்தார். ஏன்? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருக்கும் போது, வசனத்தை கீழ்ப்படியும் போது, இருதயத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது, உறுதியாக இருக்கும் போது, அவிதமான கிருபை உங்களுக்கும் எனக்கும் அவர் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த தேவன் இன்னும் பெரிதான காரியத்தை செய்து உங்களையும் என்னையும் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ரோஹாலாதனா சம்துலோகா. ஹalleluya. நாம் விரும்பிக்கலாம், முடியாதவர்கள் உடனே படிக்கலாம். தேவனை மகிமைப்படுத்தி ஜெபித்து நான் நிறைவு செய்ய போகிறேன். Thank you Lord. Thank you Lord. நன்றி. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. வல்லமை உண்டு உண்டு ஆண்டவர் இயேசுவே. Thank you.
அற்புதம் செய்கிற சக்தி இப்பொழுது கடந்து வருகிறது. விக்டோரா 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 உலகத்தை ஜெயிக்கலாம், உன் குடும்பத்தை ஜெயிக்கலாம், உன் பிள்ளைகளை வாழ வைக்கலாம். தேவன் உன்னை நடத்துவார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை திக்கற்றவராய் விட மாட்டேன் என்று சொன்னார். அப்படியே செய்வீரா, அப்படியே நடத்துவீரா, எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக்கொள்ள. நீரை நடத்தும், நீரை பொறுப்படுத்தும். கொடுத்த வார்த்தைகளுக்காக, வசனத்துக்காக, ஆண்டவருடைய நாமத்துக்காக நன்றி சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நான் மனிதனை என்றும் நம்பினேன்.